சட்டமய நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஎல்லுக்கும் எல்எல்பிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக அது என்ன, பிஎல்னா என்ன, எல்எல்பினா என்ன, ரெண்டுமே ஒன்றான்ற ஒரு சந்தேகம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. ஒன்றும் இல்லை, பிஎல் எல்எல்பி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஜி டிகிரி தான். நம்ம சொல்லக்கூடிய அண்டர் கிராஜுவேட் சொல்லுவோம், இளநிலை படிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது ரெண்டுமே ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். பிஎல்ன்றது பேச்சுலர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்எல்பின்றது லெகும் பெக்லாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி தான் வந்து ஒரு யூனிவர்சலாக இருக்கும். ஒரு இடத்தை தவிர அமெரிக்காவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்எல்பி கோர்ஸை வந்து அமெரிக்காவில் ஜேடின்னு சொல்லுவாங்க, ஜூரிஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தவிர்த்து மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் லா டிகிரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா லா ஸ்கூலில் வந்து யாராவது லா படிக்கிறாங்க, சட்ட பள்ளிகள்னு சொல்லுவாங்க. அதில் படிக்கிறவங்களுக்கு எல்எல்பி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, எல்எல்பின்ற டிகிரியை. ஏன்னா வந்து நீங்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் லா யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிஎல்னு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லா ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழகத்தில் தான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎல் அப்படின்ற ஒரு டிகிரி வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட்டுட்டு வந்தது. 2015க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துலேயும் வந்து எல்எல்பி அப்படின்னு சொல்லி மொத்தமாக யூனிவர்சலாகவே இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்எல்பி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லா ஸ்கூலில் படித்தாலும் சரி, யூனிவர்சிட்டி சட்ட பல்கலைக்கழகத்தில் எங்கே படித்தாலும் சரி, இந்தியாவில் எல்எல்பின்றது இப்போதைக்கு வந்து யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே வந்து இளநிலை படிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எல்எல்எம் முன்ன காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, மாஸ்டர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்எல்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, லெகும் மெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே ஒரு கதை தான். ரெண்டுத்தையுமே வந்து ஒரு யூனிவர்சலாக பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிஎல்ல எல்எல்பி அப்படின்னும் எம்எல்ல வந்து எல்எல்எம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டிகிரி வழங்கிட்டு வராங்க. அதே மாதிரி எம்எல் படிக்கணும், எல்எல்எம் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னாடி எல்எல்பி படிச்சிருக்கணும். அது வந்து யூஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜி வந்து எல்எல்எம். நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, எல்எல்பி படிக்க முடியாமல் நேரடியாக வந்து எல்எல்எம் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக அது மாதிரிலாம் படிக்க முடியாது. லா டிப்ளமோன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, பிஜிடிஎஃப்எல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் ரைட்ஸ்லேயே சொல்லக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, கிரிமினாலஜியில் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, சைபர் ஃபாரன்சிக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அது வந்து எந்த டிகிரி படித்தாலும் வந்து நீங்கள் அந்த டிப்ளமோ கோர்சஸ் படிக்கலாம். ஆனால் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்எல்பி முடிச்சுட்டு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தில் உங்களால் மாஸ்டர்ஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.